வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹைதராபாதி பன்னீர். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு தவாவில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு 200 கிராம் பன்னீரை இதை மாதிரி கட் பண்ணி அது நல்லா 4 பக்கமும் நல்லா செவக்க பொரித்து எடுத்துக்கலாம். பன்னீர் நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு பன்னீரை இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பன்னீர் நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு நல்லா பன்னீர் வந்து 4 பக்கமும் செவந்து வர வரைக்கும் பொரித்து எடுத்துட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு பொரித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் நெய்யை ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து, அது கூடவே நம்ம வந்து ஒரு 3 இல்லை 4 பச்சை மிளகாய் அதையும் நீலவாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 12 பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து வதக்கலாம். அப்போ சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. அதை அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடும் உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமே. அது மாதிரி வதக்கி நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கி வந்தால் நம்ம பேஸ்ட்டு நல்லா வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். இந்த பாருங்கள், நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வச்சாச்சு. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் அதையும் சேர்த்துடலாம். அது கூடவே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அதே தவாவில் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அது கூட இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 மிளகாய், சாகி ஜீரா எல்லாமே சேர்த்து, கிராம்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இதை இப்போ அப்படியே பொரிய விட்டுடலாம். அந்த நெய்யில் நல்லா பொரியும் பொழுது அந்த வாசனையே சூப்பராக இருக்கும். நல்லா பொரியிற வரைக்கும் கிளறி விட்டு நல்லா வாசனை சூப்பராக வருது. அது கூட இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நம்ம உப்பு வெங்காயத்துலேயே சேர்த்துட்டோம். இப்போது அதை நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்ச மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஊற்றி அதையும் கலந்து இப்போ நம்ம அதை ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போது நம்ம மசாலா ஐட்டத்தை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக. இப்போது நல்லா கலந்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு, நல்லா கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கலந்து விட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சப்பாத்தி, நான் இது கூட மட்டும் இல்லாமல் லஞ்சில் நம்ம வந்து ரைஸில் கூட வச்சு சாப்பிட்லாம்.
சன்னா புலாவ், கீ ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இப்போது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போது இது கூட நம்ம கஸ்தூரி மேத்தியை தூவிட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி தூவிட்டு அப்படியே மூடியை வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பரான ஹைதராபாதி பன்னீர் ரெடி ஆகிங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.